ஆல் இது மண்டே மார்னிங் பேக்கிங் ஒர்க்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஒரு 7, 8 ஆர்டர்ஸ் கிட்ட இருந்தனால அத பேக் பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். கார்டனுக்குள்ள இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வந்ததுமே இந்த நெய் மிளகாய் செடி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நெய் மிளகாய் செடி போட்டு அது வராம இந்த காந்தாரி மிளகாய் வந்திருந்தது. அடச்சே! என்னடா இது எங்கேயோ ஏமாந்துட்டேன் போல இருக்குன்னு நெனச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி இது வந்துச்சுன்னே தெரியல. ரொம்ப நாளா இருந்து இப்போ வந்துச்சு. பார்த்தோனே ஹாப்பி ரொம்ப. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர். இது வந்து பேபி சன்ரோஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பேபி சன்ரோஸ் வந்து 25 பீஸ்க்கு அனுப்புனப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா, ரூட் வந்து அழுகிடுச்சு. ஸோ, அதனால அவங்க வந்து இந்த பாட்டோட அப்படியே இருக்க மாரி கேட்டிருந்தாங்க. நான் தண்ணி சுத்தமா ஊத்தவே இல்ல. ஏன்னா, இந்த பிளான்ட்லேயே ஃபுல்லா தண்ணி இருக்கும். அது இந்த இதில பட்டு அழுகிரும் கொரியர் போறக்குள்ள அப்படிங்கிறனால, ஃபுல் ரஃப்பா தான் வச்சு அனுப்பிச்சு இந்த மாரி கவர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு லோட்டஸ் டியூபருமே அனுப்பியிருந்தேன். நல்லா தண்ணிக்குள்ளே நானே போட்டு அதில் ப்ரொபகேஷன் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சிருந்தேன். லீவ்ஸ் வந்திருக்க மாரி தான். ஏன்னா அப்போ தான் அவங்க வச்சோன்னே டக்குன்னு வந்து அவங்களுக்கு அந்த லீஃப் வரும் அப்படிங்கிறனால, இது வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன். இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாக்ஸில் வந்து போட்டு ரேப் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஆடாமல் குலுங்காமல் போகணும் அப்படிங்கிறதுனால சைட்லலாம் கொஞ்சம் வச்சு சேஃப்டியாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு. அண்ட் திஸ் இஸ் த செகண்ட் ஆர்டர். வாட்டர் கேபேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸ்ட்ராவே தான் வச்சு கொடுத்துருந்தேன். இது 1 போட்டாலே போதும், நிறையா வந்துடும். ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். சேனலில் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இது வந்து முரியோட்டி பிளான்ட் கேட்டிருந்தாங்க. நல்லா பெரிய பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருந்தேன். இதுவுமே நிறைய நீங்கள் கட்டிங்ஸ் போட்டு வச்சுக்கலாம். சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாயில் மட்டும் வச்சு அனுப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மருதாணி, ரெட் மருதாணி வந்து கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து சாயில் ரிமூவ் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் அமர் லில்லி ரெட் கலர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இவங்களுக்குமே அந்த அமர் லில்லி ரெட் கலர் வச்சுருந்தேன். 6 கேட்டிருந்தாங்க. நான் 8 அவங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா இவங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட் வாங்குறாங்க. ஸோ அதனால் 2 கிழங்கு எக்ஸ்ட்ராவே வச்சு கொடுத்து அந்த லீவ்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் எக்ஸ்ட்ரா வெயிட் அப்படிங்கிறனால அது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஆர்டர் கூடயே வாட்டர் பேம்பூ 2 டைப்ஸ் ஆஃப் வாட்டர் பேம்பூ கேட்டிருந்தாங்க. அந்த 2 டைப்ஸுமே சாயிலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே கவரில் வச்சு அனுப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக 2லேயுமே சாயிலை வந்து நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். இப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறப்போ, ஏன்னா இத்தனையும் போடுறப்போ கொரியர் வெயிட் வந்து ரொம்ப அதிகமாயிரும். ஸோ அதை மனசில் வச்சு நான் சாயிலை ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது 2 ஈஸியாக தண்ணிக்குள்ளே போட்டாலே வர்ற பிளான்ட்டு தான். அண்ட் இது வந்து பிளாக் டர்ட்டில் வைன் அண்ட் வாட்டர் கேபேஜ். வாட்டர் கேபேஜ் வந்து இந்த வாட்டி எவ்வளோ கேட்டிருந்தாலுமே எக்ஸ்ட்ரா தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுலேயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இது வந்து மணி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தேன் இந்த ஆர்டர் கூட. இது வந்து கோலியஸ் பார்த்திங்கன்னா நல்லா ரூட்டோட அது கூட கோகோ பீட்டு பாதி எடுக்காமல் அப்படியே எடுத்த மாதிரி தான் எடுத்திருந்தேன். ஏன்னா இது டக்குன்னு வந்து வாடிடும். கீரை செடி மாதிரி தான் இந்த செடி, டக்குன்னு வாடிடும். நீங்கள் வச்சிங்கன்னா ஈஸியாக வரக்கூடிய செடி தான். இந்த ஆர்டர் கூட இந்த பிரண்டை கட்டிங்குமே ஃப்ரீயாக வந்து வச்சுருந்தேன். இது வந்து இந்த ஹேங்கிங் பிளான்ட்டு. இதுவே வந்து 25 ருபீஸ்க்கு வந்து வச்சுருந்தேன் ரூட்டோட. மாசிப்பத்திரி பிளான்ட் 15 ருபீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் அனுப்பிச்சி கொடுத்துருக்கேன். இது ஒரு பிளான்ட்டை வந்து கீழே தொட்டியில் வைங்க, இல்லைன்னா தரையில் வைங்க. நல்லா படர்ந்து ஈஸியாக வரக்கூடிய பிளான்ட்டு தான். இது வந்து ஹேங்கிங் பிளான்ட் க்ரீன் கலர் டர்ட்டில் வைன் 20 ருபீஸ்க்கு வந்து வச்சு கொடுத்துருந்தேன். இந்த ஆர்டர் கூட கோலியஸ் 35 ருபீஸ்க்கு கோலியஸ் பிளான்ட் ஒன்று வந்து வச்சு கொடுத்துருந்தேன். நல்ல ஒரு பிரைட் கலர். இது வச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் கட்டிங்ஸ் கூட இதுலேருந்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். கோகோ பீட்டில் வச்சிங்கன்னா இன்னுமே ஈஸியாக வளரும். இது கூட கொலகேஷியா வந்து வச்சு கொடுத்துருந்தேன். அது நல்ல பெரிய கிழங்கு உள்ளே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கேக்டஸ் வந்து 15 ருபீஸ். கேக்டஸ் இவ்வளோ பெரிய செடியை வந்து பாதி பாதியாக கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கட்டிங்ஸாக வச்சா கூட ஈஸியாக வளரும். இது கல்வாழை 10 ருபீஸ்க்கு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் லில்லி ஒயிட் கலர் வித் பிங்க் கலர் லில்லி வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ். நல்லா ஃபுல் ரூட் ஃபார்ம் ஆயிருந்தது. அழகாக எடுத்து அதையுமே ஒரு பாக்ஸில் ரேப் பண்ணியிருந்தேன். இது பிளாக் கலர் டர்ட்டில் வைன். அப்புறம் இது வந்து ஒரு 10 ருபீஸ்க்கு இந்த பிளான்ட் வச்சுருந்தேன். இந்த லில்லி பொறுத்தளவுக்கு கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை தண்ணியில் ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லீவ்ஸ் எல்லாம் ஒரு சுற்றி அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ வந்து வச்சுருந்தேன். அப்போ தான் தண்ணி தெளித்து அனுப்புறப்போ உங்களுக்கு நல்லபடியாக போய் சேரும் அப்படிங்கிறனால. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் டர்ட்டில் க்ரீன் கலர் டர்ட்டில் 40 ருபீஸ்க்கு 20 ருபீஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது கூட ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா இந்த ஓமவல்லி பிளான்ட் கட்டிங்ஸ் வந்து ஃப்ரீயாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து வச்சுருந்தேன். 2 வெரைட்டி ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட்ஸ். இதுக்கு வேர் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. கட்டிங்ஸ் மூலியமாகவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். டக்குன்னு வாடவும் வாடாது. சும்மா அதை மண் மேலே தூக்கி போட்டாலே ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட். அதுக்கப்புறம் ரெட் கலர் மருதாணி நல்லா பெரிய பிளான்ட்டாக தான் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்குமே இது ரூட் இருக்க மாதிரி நல்லா பெரிய பிளான்ட்டாக தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரணக்கல்லி பிளான்ட். இது ஒரு பெரிய பிளான்ட் 35 ருபீஸ்க்கு நல்லா ஒரு பெரிய பிளான்ட்டாக கொடுத்துருந்தேன். அது கூட குட்டி பிளான்ட் ஒன்று ஃப்ரீயாகவே வச்சு கொடுத்துருந்தேன். ஒன்று வராட்டி ஒன்று வந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. செண்பக பிளான்ட் 2 கலர். அந்த 2 கலருமே பார்த்திங்கன்னா 45 ருபீஸ்க்கு வந்து வச்சுருந்தேன். இது கூட லோட்டஸ் டியூபர் வச்சுருந்தேன்.
இதுவுமே நல்லா ஒரு பெரிய டியூபர் பார்த்தீங்கன்னா தெரியும். இத நான் தண்ணீல போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு லீவ்ஸ் வர்ற மாரி தான் பண்ணி குடுத்துருக்கேன். ஈஸியா ப்ரொபகேட் ஆகணுங்கிறதுக்காக. குட்டி கிரீன் கலர் லீஃப் வருது பார்த்தீங்களா? இது தண்ணிக்குள்ள வச்சீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு வளர்ந்துரும். இது வந்து செண்பக பிளான்ட். அதுக்கப்புறம் சித்திரத்தை பிளான்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு ₹40க்கு சித்திரத்தை பிளான்ட் குட்டி பிளான்ட்டா இருக்கு இல்லையா? அது ஒரு 2 பிளான்ட் இருந்துச்சு. 2யுமே வச்சு குடுத்துருந்தேன். இந்த கோலியஸ் பிளான்ட் ஒரு நல்ல கலர். நல்லா கோகோ பீட்ல மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இத 2 கட்டிங்கா போட்டு வச்சா ஈஸியா வளரும். இது கூட மாசிப்பத்திரி ₹15க்கு வந்து இவங்களுக்கு நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அவங்களுக்கு வச்சிருந்த பேபி சன்ரோஸ். ஆல்ரெடி இந்த மாரி ஒரு பாட் வாங்கியிருந்தாங்க. பாட் அப்படியே ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. நான் வேற அரேஞ்ச் பண்ணல. ஸோ கட்டிங்ஸாவாவது அனுப்பிச்சு குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிங்ஸா அனுப்பிச்சு குடுத்துருக்கேன். கட்டிங்ஸா வச்சாலுமே இது ஈஸியா வரும். ஆனா வைக்கிற ப்ரொசீஜர் பொறுத்து தான் நம்மளுக்கு. இது 2 இத வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வச்சு குடுத்துருந்தேன். பிகாஸ் அந்த பெருசா போயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இத அனுப்பிச்சு குடுத்துருந்தேன். அண்ட் இந்த சித்திரத்தையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா கிழங்கு ஃபுல்லா கிழங்கு இருக்க மாரி தான் இருக்கு 2 பிளான்ட்லயுமே. வச்சீங்கன்னா ஈஸியா வளரக்கூடிய பிளான்ட் தான். ஒரு செடி கேட்டிருந்தாங்க. நான் 2 செடியாவே இவங்களுக்கு வந்து வச்சு குடுத்துருக்கேன். பார்ப்போம் எப்படி ரிசீவ் ஆகுது, எப்படி பிளான்ட் ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆர்டர் டேங்கிள்டு ஹார்ட். டேங்கிள்டு ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ₹35க்கு வந்து வச்சிருந்தேன். நல்லா ரூட் இருக்க மாரியே வச்சிருந்தேன். இதெல்லாம் மண்ணுல வச்சு அனுப்புனோம்னா ஃபுல்லா போயிரும். ஸோ வெறும் நியூஸ் பேப்பர்ல மட்டும் தான் ரேப் பண்ணி அனுப்பணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் டர்ட்டில், பிளாக் கலர் டர்ட்டில் ₹40க்கு இருந்தது. 2மே கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ட்ஸ் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. இந்த நியான் ஃபிலியோட்ரண்ட், அதுக்கப்புறம் வெறும் ஃபிலியோட்ரண்ட் இது எல்லாமே கேட்டிருந்தாங்க. நல்லா ரூட்டு செம்ம ரூட் இருந்தது. இது 2யுமே வந்து நான் மண்ணுல வச்சு தான் அனுப்புனேன். இந்த நியானும் இதையும் சேர்த்து ஒரே கவர்ல வச்சு அனுப்பிச்சிடலான்னு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் சிங்கோனியம் ₹35க்கு நல்லா பெரிய பிளான்ட். ஒரு 4, 5 லீவ்ஸ் இருக்க மாரி பெரிய பிளான்ட்டா தான் கேட்டிருந்தாங்க. அதே மாரி தான் நானுமே வச்சு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங் பிளான்ட்ஸ். ஒரு 3 வெரைட்டி ஆஃப் ஹேங்கிங் பிளான்ட்ஸ் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிருக்கு. பிளாக் கலர் அண்ட் கிரீன் கலர் அப்புறம் கிரீன்ஸ்லேயே லைன் வந்த மாரி ஒரு 3 வெரைட்டி வந்து கேட்டிருந்தாங்க. அந்த 3 வெரைட்டியுமே வச்சு பேக் பண்ணியிருந்தேன். இது கூட வாட்டர் கேபேஜ் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூசுவல் கீழ டிஷ்யூ போட்டு அதுக்கு மேல ஒரு 4, 5 கேபேஜ் போட்டு திருப்பியும் டிஷ்யூ போட்டு தண்ணி தெளிச்சு அதுக்கப்புறம் நான் பேக் பண்ணியிருந்தேன். இது கூட மணி பிளான்ட் கட்டிங்ஸ் அண்ட் சங்குப்பூ சீட்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து ஃப்ரீயா வச்சு குடுத்துருந்தேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, முரியோட்டி பிளான்ட் கேட்டிருந்தாங்க. நல்லா பெரிய பிளான்ட்டா அனுப்பிச்சு குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நியான் மணி பிளான்ட் இருக்கு இல்லையா? அதில வந்து நியான் இது ஒரு ₹5 பிளான்ட் இருந்தது. இந்த ரூட் இருக்க மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கலர் கிட்ட வந்து டேபிள் ரோஸ். நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அந்த கலர்ஸ் அப்படியே ஃபுல் பேக்கா வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு குடுத்துருந்தேன். ஆரஞ்சு, பிங்க், எல்லோன்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா, லோட்டஸ். இதையுமே நல்லா ப்ரொப்பகேட் ஆன ரோட்டஸ் தான். பாரு நியூ லீவ்ஸ்லாம் அழகழகா வந்திருக்கு குட்டியா. இத வச்சா அப்படியே ஈஸியா அழகா வளர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து வாடாமல்லி சீட், அவுரி சீட்ஸ் வந்து ஃப்ரீயா வச்சு குடுத்துருந்தேன். இன்னைக்கான ஆர்டர்ஸ் இவ்வளோதான். உங்களுக்குமே வந்து லோ பட்ஜெட்ல பிளான்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. பாய்.